எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இந்த மாதம் வாக்குத்தத்த தயவு செய்தி யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஹல்லேலூயா. எண்ண முடியாத பாடுகளும் துன்பங்களும் அனுபவித்த உங்களுக்கு அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். நீ விசுவாசிப்பீங்களா? 11 மாதமும் எனக்கு பாடுகள் தானே, 11 மாதம் வேதனைகள் தானே, 11 மாதமும் சொல்ல முடியாத வேதனைகளும் எண்ண முடியாத பாடுகள் தானே அனுபவிச்சுன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் இந்த வார்த்தை. ஒரு வாசல் எனக்கு திறக்கப்படலையே, 11 மாதமும் அவருடைய கிருபையினால் நான் கடந்து வந்தேன். இந்த மாதம் ஒரு அற்புதம் எனக்கு நடக்காதா? இந்த மாதம் ஒரு அதிசயம் எனக்கு நடக்காதா? வருஷ கடைசி மாதத்தில் வந்துட்டேனேன்னு சொல்லி நீங்கள் கண்கலங்கி நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எண்ணி முடியாத அதிசயங்களே உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். நீ விசுவாசிங்க, வார்த்தையை நீங்கள் நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பாருங்கள் உலகத்தையே ஜெயிக்குமா. வார்த்தையை பிடித்து நிற்கும் பொழுது பாருங்கள் அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது தான், ஆனால் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதமா இருக்கிறது பாருங்கள். இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு அதிசயங்களை செய்யும். ஒரு சகோதரி மகன் படித்து முடித்து வேலை இல்லாமல் பல வருடங்கள் ஐயோ என் மகனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி மிகவும் பழமுள்ள நிலையில் வந்திருந்தாங்க. அப்போ அன்னைக்கு பாருங்கள் பெண்கள் மீட்டிங்கில் கர்த்தர் அவர் வார்த்தை கொடுத்து அதிசயமானவர்னு சொல்லி நீ பேசணும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்கள், கர்த்தருடைய கிருபையினால் அந்த வார்த்தையை பேசும் பொழுது ஹல்லேலூயா. நிறைய பாடல் பாருங்கள், அதிசயங்களை கர்த்தர் செய்கிறான்னு சொல்லி நிறைய அந்த பாடல் நிறைய வரிலாம் வரும். நீங்கள் அந்த பாடலை நீங்கள் பாடுங்க, அவர் அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். அவர் செங்கடலே பிளந்தவர், உங்களுக்கு பாதி திறக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவையாக்குவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் எல்லா கோணலையும் செவையாக்கி கொடுப்பா. அற்புதர் அற்புதர்னு சொல்லி பாடல் பாடுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையினால் அடக்கினார் அதிசயம். இப்படி நிறைய பாடல்ல அற்புத அதிசயம் அப்படின்னு சொல்லி வரும் பாருங்க. அதை நீங்கள் நல்லா பாடி பாடி துதிங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார்னு சொல்லி நான் செய்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த மகள் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் அந்த மகள் மட்டும் அந்த வார்த்தையை பிடித்துட்டேன். ஏன்னா அந்த மகளுக்கு அந்த வார்த்தை தேவையாக இருந்தது, அந்த மகளுக்கு அந்த மண்ணா தேவையாக இருந்தது. ஏன்னா வீட்டில் மகனுக்கு வேலை இல்லை. அப்போ அந்த வார்த்தையை பாருங்கள், அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. உடனே வீட்டாட்டு போய் சொல்லி அந்த அக்கா இப்படி படிக்க சொன்னாங்கன்னு சொல்லி பாருங்கள், அவங்க எப்பொழுதும் அந்த பாட்டை தான் படித்தாங்களாம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர். இப்படி பாருங்க, அதிசயம் அதிசயம் சொல்லி அந்த பாடலை பாடி பாடி குடும்ப ஜெபத்திலையும் பாடியிருக்கிறாங்க. அவங்க தனி ஜெபத்திலையும் பாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடினாங்களா. அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர். ஏசாயா 9:6 பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் நாமும் அதிசயமானவர், அவர் நாமும் அதிசயம். பாருங்கள், இந்த வழியில் தான் அதிசயம் நடக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அவர் நம்மளுக்கு வேறு வழியை திறந்துக்கணும். அதுதான் அதிசயம். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அவங்க சொல்லி சொல்லி துதிச்சாங்களாம் பாருங்கள். ஒரு வாரத்தில் நல்ல சம்பளத்தோட மகனுக்கு வேலை கிடைத்திருக்கு. அந்த அக்கா உடனே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அக்கா அந்த வார்த்தையை அப்படியே நான் நம்பினேன், அது கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்தாவி எனக்கு கொடுத்த வார்த்தை. அன்றைக்கி இந்த மண்ணா என்ன மண்ணா எனக்கு கிடைக்குமோன்னு சொல்லி வந்தேன், கர்த்தனோடு கூட பேசினா என் மகனுக்கு வேலை கிடைச்சின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் உங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஒரு அதிசயம் நடக்கணுமா? ஹல்லேலூயா. உங்களுக்காக அது செங்கடல் பிளக்க போகிறார். ஆமென். அந்த மகளுக்கு அவர் செங்கடல் வழி உண்டாக்கி கொடுத்தார், தடைகளை கர்த்தர் உடைத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தடைகளை உடைத்தார். பார்வோன் கையிலிருந்து பாருங்கள், ஹல்லேலூயா, யார் எங்களை விடுவிப்பா, எப்போ எங்களுக்கு விடுதலை ஆகும், எப்போ நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் வாழ்வோன்னு சொல்லி பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருந்தாங்க, போராடினாங்க. அன்றைக்கி மோசையை அழைத்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார்.
கொண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பாங்க. வந்துட்டோம், நமக்கு விடுதலை, இனி வனாந்தத்தில் போய் தேவனை ஆராதிக்க போகிறோம், இனி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறான்னு சொல்லி சந்தோஷம் மகிழ்ந்து வருகிற வேலையில் பாருங்கள், காலையில் பின்னால் திரும்பமாக துரத்தி கொண்டு வராங்க பார்வோன். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக பார்வோன் துரத்தி கொண்டு வராங்களா? வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியலையா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குதா? கடன் 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 சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? ஒரு காரியமே எனக்கு 11 மாதம் நடக்கலை, செபிக்கவும் எனக்கு முடியல சொல்லி புலம்புகிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் அதிசயங்களை செய்ய போகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதங்க, சொல்லுங்கள் தேவை, அவர் எனக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். ஆனால் அந்த வார்த்தைக்கு விரோதம் பிசாசன் போராடுவான், பொல்லாத மக்கள் போராடுவாங்க. ஆனால் சோர்ந்து போயிடாதங்க. பின்னால் வந்து ஓடி வந்தாங்க பாருங்கள், ஆனால் முன்னால் செங்கடல். ஐயோ என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன பண்ணுவோம், அங்கே இருந்திருக்கலாமோ ஒரு கூட்டம் பேசுது, ஒரு கூட்டம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி முறுமுறுக்குது. ஆனால் பாருங்கள், யாத்திராகம் 14 வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக 14 கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ண சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரம் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரில் அடர்ந்து போவார்கள், தண்ணீர் இல்லாத வெட்டாந்திரில் அடர்ந்து போவார்கள்னு சொல்கிறாரு பாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், இந்த மாதம் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியே வருகிறார், அதிசயங்களை செய்யும்படி செங்கடலை பிளக்கும்படியே வருகிறார். செங்கடலை யாருங்க பிளக்க முடியும்? உங்கள் பிரச்சனை யார் மாற்ற முடியும்? மனிதர் மாற்ற முடியுமா? சூழ்நிலை மேல் சூழ்நிலை சரியில்லை, யார் மாற்றுவார்? தேவன் வருவார். தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். தேவன் வருவார். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் இயேசுவையும் பாவத்தை சாபத்தையும் மன்னிக்க 11 மாதமும் அறிந்தோ அறியாமல் தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவத்தை மன்னிச்சிட்டேன், செபிக்க மறந்துட்டேன், வேதத்தை வாசிக்க மறந்துட்டேன், ஆழ்ந்து போகிறத மறந்துட்டேன், தயவுசெய்து இந்த 12வது மாதம் எங்களை மன்னிச்சிருங்க, எனக்கு அதிசயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். பாடல் பாடி பாடி துதிங்க. அதிசயம், அற்புதம், அற்புதர் 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 ஏசு அற்புதர் பாடல் பாடி பாடி பாருங்கள். ஆவியானவர் அழைத்து நீங்கள் பாடல் பாடி எல்லாம் துதிங்க. அந்த வார்த்தை சொல்லுங்கள், அதிசயமானவர் அதிசயமானவர், எங்களுக்கு அதிசயம் செய்ய வந்துட்டா, செங்கடல் பிளந்தவர், எங்களுக்கும் வழிகளை திறந்து கொடுக்க வந்துவிட்டா, எங்களுக்கும் அற்புதம் நடக்கும் சொல்லுங்க தேவைப்படாது. ஆனால் வார்த்தைக்கு வர பிசாசு வருவான். ஆனால் நீங்கள் தான் நல்ல நிலத்தில் விழுந்த விதை, நீங்கள் தான் நல்ல நீளத்தில் உள்ள விதை. நான் இயேசுவை துதிப்பேன், இயேசுவை துதிப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு விரோதம் பிசாசு வருவான். ஆனால் பாருங்கள், இந்த வார்த்தையை எடுத்து சாத்தானை வெட்டி போட்டு வழிகளை திறக்கும்படியா அல்லேலூயா கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லுங்கள், அதிசயமானவர் அதிசயமானவர் அதிசயமானவர், என் வீட்டில் அதிசயம் நடத்த போகிறார். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் செங்கடலை பிளந்தவர். அல்லேலூயா. வாயினால் அறிக்கெடுக்க தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. கர்த்தர் பாவங்களை சாபங்களை மன்னித்து இந்த வார்த்தையோடு கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் அதிசயங்களை செய்ய வருவார். உங்கள் வீட்டில் உலாவுவார், உங்கள் வீட்டில் அசைவாடுவார். அல்லேலூயா. 11 மாதமும் நாங்கள் ஏதோ தெரியாதபடி நாங்கள் செஞ்சுட்டோம் ஏசப்பா, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் உங்களை மன்னிப்பார். உங்களுக்கு இறக்கம் பாருங்கள், அவர் அதிசயமானவர். பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து பாருங்கள், 1 வயசு 1.5 வயசு இல்லை 2 வயசு பிள்ளையை பாருங்கள். அல்லேலூயா. ஏதாவது நம்ம கோபத்தோடு திட்டுட்டா ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள். என் தங்கமே என் செல்லமே சொல்லி கூப்பிட்டுங்க, அப்படியே ஓடிந்து மடியிலேருந்து உட்காந்துக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம அப்பாவை அதிசயமானவர் சொல்லி கூப்பிடுங்க. அதிசயம் எனக்கு செய்ய போகிறார், செய்ய போகிறான்னு சொல்லுங்கள். ஆனால் பிசாசு எதிரே சூழ்நிலை எதிரே வந்து அடித்தாலும் அந்த வாயின் வார்த்தையை விட்டுறாதங்க. அதிசயங்களை அவர் செய்வார். அவர் அதிசயங்களை உங்களுக்கு பிளப்பா, உங்களுக்கு அதிசயம் நடக்கும். சொல்லிக்கொண்டே இருங்க, அதிசயமானவரே. கைகளை உயர்த்திருங்க. என்னால் முடியாதுப்பா முடியாதுப்பா, கைகளை உயர்த்தி அதிசயமானவரே அதிசயமானவரே. வீட்டில் இவ்வளோ பிரச்சனை குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு, ஆமே நான் நிற்பதா ஓடுவதா என்ன பண்ண எங்களுக்கு தெரியல, இந்த பிரச்சனை எப்படி என்று சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் அதிசயமானவர் 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 சொல்லிக்கிட்டே இருங்க தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. பயந்துராதங்க. வீட்டில் நடக்கிற பிரச்சனை பாடுகளை பார்த்து சோர்ந்து போயிடாதங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. அதிசயமானவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க போனவர், அதிசயமானவர் திருமண தடைகளை உடைக்க போனவர், அதிசயமானவர் உங்களுக்கு வேலை கொடுப்பார், அதிசயமானவர் கடன் அடைக்க வழி திறந்து கொடுப்பார், அதிசயமானவர் சமாதானத்தை கொடுப்பார், அதிசயமானவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா ஹல்லேலூயா தேவைகளையும் சந்திப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய என்ன முடியாத பாடு அனுபவிச்சிட்டீங்க. அல்லேலூயா. தடை பண்ணுகிறவன் யார்? கர்த்தர் செய்கிறதை தடை பண்ணுகிறவர் யார்? செங்கடலையே 2ஆக பிளந்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு போனாராம். வழி திறந்தா. செங்கடலை யார் பிளக்க முடியும்? உங்கள் பிரச்சனை பாடுகளை மாற்ற யாரால கூடும்? தேவனால கூடும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. பார்வோன் உங்களை துரத்துறாங்க, கடற்கரை ஓரமாக நீங்கள் இருங்க, உங்களுக்கு பாலம் கட்டி கொண்டு போகிறேன்னு சொன்னாரா?
இல்லை தேவ பிள்ளைகளே, அவங்களுக்கு தெரியுமா வெளியே வரும்பொழுது இப்படி செங்கடல் இருக்கும், பார்வன் மீண்டும் நம்மளை துரத்துவான்னு தெரியுமா? இல்லை பாருங்கள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் பாடுகளும் துன்பங்களும் அனுபவித்தபடினால, கண்ணுக்கு தெரியாத அல்லேலூயா எண்ண முடியாத பாடு இஸ்ரவேல் அனுபவித்தபடினால தான் அந்த செங்கடல் பிளந்தது. அதனாலேயே கடந்து போனாங்க வெட்டாந்திரல. பின்னாக துரத்தி அந்த பார்வன் சேனை கத்தர் அழித்தா. இன்னைக்கு உங்களை துரத்துற பார்வன் சேனை கத்தர் அழிப்பா, அந்த சாத்தான சேனை கத்தர் அழிப்பா. நீங்கள் சொல்ல சொல்ல அதிசயம் உங்களுக்கு நடக்கும். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். என் வீட்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் செங்கடலை பிளந்தவர், எனக்கும் வழியை திறந்து கொடுப்பா, என்னுடைய பாடுகளை நீக்கி போடுவா. ஆமே, அவர் சமாதான பூர்வன் சமாதானத்தை தருவார். சொல்லுங்க தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அழகாக சொல்கிறாரு பாருங்க, எகிப்தர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்களுக்கு இருதயத்தை கடினப்படுத்தி, ஹல்லேலூயா, பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரைவராலும் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் வகைப்படுவேன். காலையில் பின்னால் பிசை துரத்துவான், பாடு துரத்தும். பின்னால் பாருங்கள், அழகாக கத்திர அனுமதி கொடுக்காரு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த வார்த்தைக்கும் உங்களுக்கும் அந்த இடையில பிரச்சனை வரும் பாருங்கள். அந்த வார்த்தை விட்டுறாதுங்க. அதிசயம் நடக்கும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஏன்னு சொன்னால் அவர் அதிசயமானவர். பின்னால் துரத்தி வருவான் பிசாசு, ஆனால் பயப்படுறாதங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிற வார்த்தை நிமித்தம் தான் உங்கள் வீட்டில் அதிசயம் நடக்க போகுது. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் வழி திறக்க போகுது, திறக்காத கதவு திறக்க போகுது. அதிசயமானவரே, அதிசயமானவரே, அதிசயமானவரே. சொல்லுங்கள், இந்த கோலை எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டாரு, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்துட்டாரு, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் பாவங்களை சுத்தகனர் பாருங்கள். பாவத்தை அறிக்கிடும் பொழுது கர்த்தர் பாவத்தெல்லாம் மன்னித்து, அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து, நோய்களெல்லாம் குணமாக்கி அவர் அதிசயங்களை செய்ய போகிறான். என்ன வியாதியாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், அதிசயமான வியாதிகளை அதிசயமாய் சுகமாக்க போகிறார். ஆமே, கடனை தீர்க்க போகிறார். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அதிசயமானவர். அதிசயங்களை செய்தார் பாருங்கள். பின்னால் துரத்தி வந்த பார்வோனின் சேனையை கத்தர் அழித்தார். உங்களை துரத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை சஞ்சலப்படுத்துகிற அந்த பிசாசின் சேனைகளை கத்தர் நிர்மலமாக்குவார். அந்த பொல்லாத மக்களையும் பாருங்கள். ஆமே, உங்களுக்கு குராம துரத்து 11 மாதங்களையும் பாடு அனுபவித்த அந்த மனிதர்கள் நிமித்தம் நீங்கள் அனுபவித்த பாடுகள்லாம், ஆமே, அது ஆசீர்வாதமாக முடிய போகுது. ஆமே, ஹல்லேலூயா. உடைய வல்லமை இறங்கட்டு ஏசப்பா, உடைய அக்கினி இறங்கட்டு ஏசப்பா. எண்ண முடியாத பாடுகளும் துன்பங்களும் அனுபவித்தபடினால உடைய பிள்ளைகளுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. பாவங்களை சாபங்களை மன்னிங்க. இந்த வார்த்தை சொல்ல வைங்க. உன் வாயை விரிவாய் தர நன்மையாக நிரப்புன்னு சொன்னீங்க. மரணம் ஜீவன் வாயில் வச்சிருக்கீங்கப்பா. இந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தையை பேசுவார்களாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். இந்த சத்தியம் உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும், வழி திறக்கப்படட்டும். இயேசுவே உமக்கு நன்றி, நீ அதிசயமானவரப்பா. ஹல்லேலூயா. யோபுக்கு அப்பா இழந்து போன எல்லாம் 2 மடங்கு கொடுத்து ஆசீர்வதிச்சிங்கப்பா. அதே மாதிரி பிள்ளை எதெல்லாம் இழந்தார்களோ, 11 மாதம் எதெல்லாம் இழந்தார்களோ, இந்த 12வது மாதம் இயேசப்பா எழுந்து போன 2 மடங்கு பெற்றுக்கொள்வார்களாக. சொல்லி சொல்லி பெற்றுக்கொள்வார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனை பார்த்து பிள்ளைகள் கேட்கும்போது பிள்ளைகளுக்கு தகப்பன் வாங்கி கொடுக்கறது போல நீர் பரலோக தகப்பன் உம்முடைய பிள்ளைகள் அதிசயங்களை செய்ய போறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி, நன்றி. எல்லா தடைகளையும் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. வாய்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஜெப நேரத்தை கூட்டுவார்களாக, வேதத்தை வாசிப்பார்களாக, அதிசயங்களை தியானிப்பார்களாக, அதிசயங்களை சொல்வார்களாக. ஹல்லேலூயா. நன்றிப்பா. வல்லமை இறங்கட்டு ஏசப்பா. மனுஷோட அகங்காரத்துக்கு விலக்கி காத்துக்கொள்வீராக ஏசப்பா. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தரலும். சங்கீதம் 110:18 சொன்னதுபடி ஆமே, அதிசயங்களெல்லாம் பார்த்து சொல்ல உதவி செய்யப்பா. அதிசயம்யா, இப்படி வார்த்தை அதிசயம் அப்பா. நீர் அதிசயமான ஒரு ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதம் ஏசப்பா அதிசயங்களை செய்து பிள்ளைகளை மகிழ பண்ணுங்கப்பா. சந்தோஷப்படுத்துங்க ஏசப்பா. சாட்சியாக நிறுத்துங்க. அனைவருக்கு கொடுக்கத்தக்கதாக பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆமே, சந்தோஷமான வீட்டில் நிலவ. இனி கடமையான சண்டை வீட்டில் வரக்கூடாதுப்பா. 2 பேர் சேர்ந்து செபிக்க வைங்க இசப்பா. ஆமே, பெற்றோர் பிள்ளைகளை சேர்ந்து செபிக்க வைங்க இசப்பா. இப்படி அக்கினி இறங்கட்டும். இனி அந்தரவாத பார்வன் சேனை உள்ள வரக்கூடாது இசப்பா. எல்லாம் நிர்மலமாக்குறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடல் அவர் சொல்ல 2ஆய் நின்றது, பெருங்கோட்டை 1 தாரை மட்டமானது. அவர் தோட கோருடனின் கண் திறந்தது, அவர் தோட குஷ்டரோகி சொஸ்தமாகினான். ஆமெனப்பா. நன்றிப்பா, நன்றி. எல்லா வியாதி அன்னைக்கு எல்லாம் மறையட்டும். எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சியாக்கும். இந்த மாதம் ஏசப்பா ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய், அதிசயங்களை செய்கிற மாதமாய் மாறட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். இப்படி கவலைகள் மாறட்டும், சோர்வு மாறட்டும். எனக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்கிற பிள்ளைகள் மேலே ஒரு ஜெபாவி ஊற்றும், அபிஷேகத்தை ஊற்றும். ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க ஏசப்பா.
எண்ண முடியாத பாடுகளும் துன்பம் அனுபவித்த உடைய பிள்ளைகளுக்கு எண்ண முடியாத அதிசயங்களை செய்து மகிழ பண்ணுங்க ஏசப்பா. சந்தோஷப்படுத்துங்க ஏசப்பா. நன்றி. இப்போ யாருப்பா மாற்றுவா? நீங்கள் தான் உங்களுக்கு செங்கடலை பிளக்க போகிறீங்கப்பா. நான் நம்புகிறப்பா, விசுவாசிக்கிறப்பா. யார் யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்பி அம்மே இந்த மாதம் முழுதும் சொல்ல 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 அதிசயம் நடக்கட்டும். வீடு முழுதும் அதிசயம் 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 சொல்லுவார்கள். ஒவ்வொரு ரூமுகளையும் அதிசயமானவர் அதிசயங்கள் செய்ய வந்துட்டீங்களே சொல்லட்டும் சொல்லட்டும் சொல்லட்டும். அல்லேலூயா. அதிசயங்களை செய்யுங்க 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 ஏசப்பா. நன்றிப்பா. பாவி என்று தள்ளவே மாட்டீங்கப்பா. அற்புதங்களை செய்கிற தேவன் இறங்கி மன்னித்து நீ பாவம் சாபம் தொடராதபடி, மந்திரம் தொடராதபடி, பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சி தொடராதபடி ஏசப்பா இந்த அதிசயங்களை செய்து நீ மகிழ பண்ணுங்க ஏசப்பா. நன்றி 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 நன்றி. 11 மாத கிருமியால் கடந்து வந்த ஏசப்பா. நன்றிப்பா. அந்த மாத நன்மை கிருமை பிள்ளைகள் தொடரப்போவதற்காக நன்றி 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 நன்றி. கண்ணை துடைக்கப்படுகிற மாதமாக இருக்கபடினால ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற மாதமாக இருக்கபடினால உமக்கு ஸ்தோத்திரம். சங்கடலை பிளக்கப்படுறதுக்காக நன்றி. மனாந்து வழி உண்டாக்கப்படுறதுக்காக நன்றி. அவ்வாந்தொழி ஆறுல உண்டாக்கப்படுறதுக்காக நன்றிப்பா. கத்தரின் தோட்டமாய் மாற்றுவதற்காக நன்றி நன்றி நன்றி. கத்தரின் தோட்டத்தில் இருக்க அனைவரும் இந்த மாதம் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். பாவ சாமம் தொடாதபடி ஆசீர்வாதம். இயேசு ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமென்.